ரொம்ப தான் என் பொண்ணை வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ம். மேகலா, என்ன மேகலா ஒரு மாதிரியா இருக்க? மா, வேலை செஞ்சு டயர்டா இருக்கியாமா? எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க. நீ ஒண்ணு செய், பேசாம படுத்துக்க. மேகலா, படுன்னு சொல்றேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், படு. மேகலா, காஃபி எடுத்துட்டு வா. படு படு படு. மா, படுன்னு சொல்றேன்ல, படு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மேகலா, காது கேக்குதா இல்லையா? மேகலா, அக்கா, எங்க போனா இவ? மா, ஷோ, எதுக்குமா இதெல்லாம்? நீ பேசாம இரு, அப்படியே படுத்துரு. ஏய், நான் அங்க கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டிங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்க. மாப்பிள, ரொம்ப தலைவலியா இருக்கா மாப்பிள. கிச்சன்ல எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நானும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அப்படியே வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்துருன்னு சொன்னேன். அவளால முடியலையா மாப்பிள? சரி, ரெஸ்ட் எடு. அத்தை, நான் பாத்துக்கிறேன் மாப்பிள. மா, ஆ? எனக்கு ஒரு காஃபி தாங்க. மேகலா கிச்சன்ல தான் இருக்கா. இல்லம்மா, அவளுக்கு தலை வலிக்குதுன்னு ரூம்ல படுத்திருக்கா. சமையல் வேலையெல்லாம் அப்படியே பாதியிலே போட்டு வந்துட்டா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் பண்ணிருக்க மாட்டேனா? பாரு, பாத்தியா எதுக்கு நான் 10 போட்டு விட்டேன்னு இப்ப புரியுதா? அதுக்குதான் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி இரு. வாங்க மேகலா, என்னாச்சு மேகலா? பாருங்க சம்பந்தி, வேலை செஞ்சு தலைவலிக்குதுன்னு படுத்துட்டா. மேகலா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. சமையல முடிச்சிட்டு உனக்கு கஷாயம் போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். ஐயோ, கஷாயமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அது வந்து அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எடுத்துக்கிட்டு வரேன். ராஜா, இரு, காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. மா, அவங்க உண்மையாவே ஏதாவது கலந்து எடுத்துட்டு வந்துருவாங்கம்மா. அது ரொம்ப கசக்கும்மா. அதான் நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்தா. அத்தை, அத்தை என்னத்த? இன்னும் லஞ்ச் ரெடி ஆகலையா? அத்தை, எனக்கு டைம் ஆச்சு அத்தை. இது ஆயிடுச்சுமா, நீ டிஃபன் சாப்பிட்டே இரு, நான் அதுக்குள்ள லஞ்ச் எடுத்து வைக்கிறேன். குடு, சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. இந்தா உமா. அத்தை, சரித்த, நான் வரேன். சரி.
சீதா, ரெண்டு மூணு இடத்துல வேலைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சீதா. முதல்ல உட்காருங்க, டிஃபன் சாப்பிட்டு போலாம். வேண்டாம் சீதா. உட்காருங்க, வாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன் சீதா. வேலை கிடைச்ச உடனே ட்ரீட் உண்டுல்ல? முதல் மாச சம்பளம் வாங்கின உடனே உனக்கு தான் முதல் ட்ரீட். சரி, வரேன். பாய், போயிட்டு வரமா. மேகலா, இந்த இத குடி. சமந்தி, ஆ? அவ இப்பதான் கண்ணு அசந்து தூங்குறா. நீங்க கொடுங்க கொடுங்க, ம், நான் கொடுத்துக்கிறேன். சரி. நான் கொடுத்துட்றேன். கஷாயமா கஷாயம், பெரிய கஷாயம். சை, நாத்தமே தாங்க முடியல. கஷாயம் குடிச்சாச்சு. வணக்கம் சார். சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? மேகலா, சமந்தி, ஆ, இத மேகலாவுக்கு கொடுங்க. ஐயோ, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம்? நானே வந்து எடுத்துட்டு இருப்பேன்ல. ம், சரி, நான் கொடுத்துட்றேன். பாத்தியாடி, எப்படி ஐடியா? எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா உனக்கு? சூப்பர்மா. எப்படி, சாப்பிடுறியா? ஆ, சாப்பிடுறேன். இந்த நிம்மதியா சாப்பிடு. சூப்பரா இருக்குமா. யாரு வச்சது? உன் மாமியார் கைப்பக்குவம் இல்ல, நல்லா தான் இருக்கும்.
வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. அப்புறம் போனக்காரன் என்னாச்சு? 3 இடத்துல இருந்து நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? ம். உங்க வயசுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே வேலை கிடைக்குதா? அனுபவம் இருக்குல்ல. அதுவும் சரிதான். இல்லையா பின்ன? ம். எந்த வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிருக்கீங்க? 3மே நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம், நல்ல முதலாளி. 3 கம்பெனியுமே நீங்க தான் வரணும்னு சொல்றாங்க. அடேங்க அப்பா, சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துடலாமா? அதை நாளைக்கு முடிவு பண்ணிடுவோம். பசங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பண்ணிடுவோமா? அதெல்லாம் வேண்டாம். என் வேலையை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? ம், அதானே. ஆமா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீட்ல இல்லாம நீ தனியா என்ன பண்ணிட்டு இருந்த? அதையும் கேக்குறீங்க? ஏன்? காலையில பொங்கல் சாப்பிட்டதும் எனக்கு நல்ல தூக்கம் வந்துடுச்சு. உனக்கா? எனக்கு தான். நல்லா தூங்குனேன். அப்புறம் மத்தியானம் எழுந்து மறுபடியும் நல்லா சாப்பிட்டேன். ஓ, மறுபடியும் தூங்குனியா? அப்புறம் டிவி பார்க்க உட்காந்துட்டேன். ஓஹோ. ம். ரொம்ப நேரம் டிவி பார்த்தேன். ஜீ தமிழ்ல சாயந்தரம் 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நல்ல நல்ல சீரியல்லாம் போடுறாங்க. ம். விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்தேன். ஆக இன்னைக்கு முழுவதும் நீ ஜாலியாவே இருந்திருக்கிற. சரி சரி சரி, நீ தூங்கு.
என்னடா நான் அதிசயமா இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கேன், உன் ஆளையே காணோம். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரலான்னு தான்டா மார்க்கு. என்னடா சின்ன பசங்க மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? மார்க்கு, இப்ப நீ என்ன பண்ற? முதல்ல போனை கட் பண்ற, அப்புறம் அப்படியே மெதுவா திரும்பி பாக்குற. டேய், பேரனோட ஸ்கூல்ல மார்வேஷம் போட்டிக்கு உன்னையும் கூட்டிட்டு போறானா? இனிமே இதுதான் மார்க்கு, என்னோட பர்மனன்ட் வேஷம். டேய், என்னடா சொல்ற? முதல்ல பகல்ல தானே வீட்ல இருக்க முடியும், வெளில வருவேன். ஆமா. இப்ப ராத்திரிலயும் இருக்க முடியறது இல்லையே. ஏன்டா? மகனுக்கு ஒர்க் ஃப்ரம் அமெரிக்கா டைமிங் ஷிஃப்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு அவன் பெட்ரூம்ல வேலை பார்த்தா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தொந்தரவா இருக்குமா. விடிய விடிய என்னோட ரூம்ல வந்து வேலை பார்க்கறான். என்னடா இப்படி இருக்கானுங்க? என்னால படுத்து தூங்க முடியலன்னு சொன்னதுக்கு வெளியில போய் படுத்து தூங்குங்கறான். டேய், சும்மாவா விட்ட? இல்லையே, அவன் சொன்னா நான் வெளில போயிருவேனா? வேலைக்கு போறேன்டா, நைட்டு செக்யூரிட்டி வேலைக்கு. டேய், என்னடா இதெல்லாம்? ஒன்னும் பிரச்சனை இல்ல மார்க்கு. டியூட்டியை முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு பார்க்குக்கு போனா அப்படியே நிம்மதியா தூங்கலாம். வீட்ல இல்லாத மாதிரி ஆச்சு, கையில காசு வந்த மாதிரி ஆச்சு. ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய். இனிமே உன் செலவு பத்தி நீ கவலைப்படாத, நான் தரேன்டா உனக்கு. ஏண்டா, அறிவு இருக்காடா உனக்கு? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? டேய், எவனாவது இந்த வயசுல நைட் வாட்ச்மேன் வேலைக்கு போவானா? என்னது, இந்த வயசுலயா? அங்க வந்து பாரு, 65-70 வயசுல தான் எல்லாரும் வேலைக்கு வந்து சேர்றாங்க. சூழ்நிலை தான் மார்க்கு எல்லாத்துக்குமே காரணம். அதுக்காக இப்படி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கண்டவன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்க போறியா? ஏண்டா, யூனிஃபார்ம் போட்டு பார்க்குக்கு சண்டைக்கா போறேன்? போய் சும்மா தாண்டா உட்காந்து இருக்க போறேன். இந்த குளத்துல என்னாலே உன்னை பார்க்க முடியல. எப்படிடா உன் பசங்களால உன்னை இப்படி விட முடியுது? வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா இப்படி இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்லமா இருக்கு. நிம்மதியா இருக்கலாம். நைட்லாம் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருடா. என்ன பார்த்து திருட வரவன் கூட பாவம் பார்த்து திரும்ப போயிருவான்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத மார்க்கு.